ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ டிவ் கிளாஸ் கண்டெய்னர் மட்டும் வச்சுருக்கோம், ரோ வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை ஆட் பண்ணுறோம். அசெட்ஸ் ஃபோல்டரில் இமேஜஸ், இந்த ஃபோல்டரெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் எது பூட்ஸ்ட்ராப்ஸ் செட்டப்பில் டவுன்லோட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் செட்டப் வீடியோவில் நம்ம வச்சுருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ கண்டெய்னர் மட்டும்தான் இருக்குது. இப்போ இமேஜ் ஆட் பண்ணுறோம். இமேஜ் நம்ம HTML உள்ள டேக் தான். இதில் பார்த்து கொடுக்கணும். SRCயில் அசெட்ஸில் இமேஜஸ் ஃபோல்டரில் images.jpgன்னு கொடுக்கணும். கிளாஸ் நம்ம எம்டி கிளாஸ் இப்போ ஆட் பண்ணோம். இப்போ ஆல்ட் டேகு இப்போ ஆல்ட் டேகு எதுக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். இப்போ பாருங்கள், இமேஜை நான் தப்பாக கொடுத்தேன்னா அந்த இதில் அந்த இமேஜ் எந்த இமேஜுன்னு சொல்லிட்டு காட்டும். என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமு இதில் டிஸ்பிளே ஆகும். இதில் நான் ட்ராக்குன்னு கொடுத்துருக்கேன், ட்ராக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இல்லை ட்ராக் 1 கொடுத்தோன்னா ட்ராக் 1ன்னு டிஸ்பிளே ஆகும். என்ன இமேஜோ அந்த இமேஜுக்கு என்னத்துக்குள்ள இமேஜுன்னு நம்ம செட் பண்ண வேண்டி கொடுக்கணும். இது முக்கியமாக ஆல்ட் டேகு கொடுக்கணும். இப்போ நம்ம படிக்கும்போது தேவையில்லை, நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக ஆல்ட் டேகு கொடுத்தே ஆகணும். சரி, நாம் இப்போ இமேஜ் கிளாஸுக்கு வருவோம். இமேஜில் இங்கே என்ன இமேஜ் இருக்குது? images.jpg தான் இருக்குது. இப்போ நான் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் விட்த்து சைஸு அதிகம்னால நம்மளுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வெளியே போயிடுச்சுன்னு வச்சுடுங்க. இமேஜே போயிடுச்சு. இதில் கிளாஸ் ஆட் பண்ணுறோம். இப்போ கண்டெய்னரை விட்டு வெளியே போன போல் ஆகிடுச்சு. கண்டெய்னர்னால் நம்மளுக்கு இது வரைக்கும் தான் வரணும், ஆனால் இது கண்டெய்னரை விட்டுட்டு வெளியே போயிடுச்சு. அதுக்கு இமேஜை ரெஸ்பான்சிவ் ஆகுது கிளாஸில் ஒரு கிளாஸ் ஃபைல் ஆட் பண்ணுறோம். கிளாஸ் ஃபைல் நேம் img-fluid. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் கண்டெய்னருக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் சைஸு சுருக்குனாலும் நம்ம கண்டெய்னருக்குள்ளே தான் அந்த இமேஜ் இருக்குது. இந்த இமேஜ் ஃப்ளூயிடு இல்லைன்னா ஒரு வேளை டெலீட் பண்ணிட்டோம்னு வச்சுருங்களேன். இப்போ பாருங்கள், இமேஜ் எவ்வளோ பெருசாக இருக்குது. இமேஜே நம்மளுக்கு தெரியலை. அதுக்காண்டி தான் இந்த டேகு ரெஸ்பான்சிவ் பண்ணுது இமேஜை. நம்ம ஸ்க்ரீன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண அது அதே அளவு தான் விட்டு ஃபுல் இது செட் ஆகிருக்கும். இது கண்டெய்னரு வெளியே வச்சுருக்கோன்னு வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீனுங்க செட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இது பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்ணும்போது யூஸ் ஆகும். பேக்ரவுண்டு ஸ்லைடரு அந்த டைமில் இந்த இது டேகு யூஸ் ஆகும். ஃபுல் ஸ்க்ரீனுங்க இப்போ ஸ்லைடு ஓடிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நான் பார்க்க நல்லா தான் இருக்கும். அதே இது இமேஜில் பாதி தெரியலைன்னா எப்படி? இப்போ இமேஜ் ஃப்ளூயிட் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்தது இந்த இமேஜ் மூலம் ஒரு தம்பனையில் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். இப்போ தம்பனையில் க்ரியேட் பண்ணது ஒரு சின்ன இமேஜ் போடுறோம். சின்ன சைஸ் இமேஜ்னால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். தம்பனையிலுக்கு பார்த்திங்கன்னா இப்போ 5S ஒரு இமேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா
சைஸு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, 1000 சைஸுக்கிட்ட இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறோம், img-thumbnail. இதில் நம்ம 5s கொடுத்துரும். ஃபைல் நேம் வந்து 5s.jpg, 5s.jpg கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இமேஜை சுற்றி இன்னும் ஒரு பார்டர் க்ரியேட் ஆகிருதா. இதே இதுக்கு ஏற்கனவே உள்ள இமேஜுக்கும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிடலாம். இமேஜ் தம்பனைல்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்ரு ஆட் ஆகிருக்குது. இது பார்ட்ரு கலர் வேணும்னாலும் நம்ம செட் பண்ணலாம். பிஓஆர் பார்டர் ஹைஃபன் பிரைமரி. இப்போ பார்த்திங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும், பார்டருக்கு க்ரியேட் ஆகிருக்குது. இதில் வேணும்னா பார்டருக்கு ப்ரைமரி ஆட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு இமேஜ் தம்பனையில் இதே நேரம் அந்த இமேஜ் தம்பனையில் எடுத்துட்டோன்னா உங்களுக்கு எந்த மாடலில் இருக்குதுன்னு பார்த்துடுங்க. பார்த்திங்களா பார்ட்ரு போயிடுச்சா. இந்த மாதிரி பார்டர் செட் பண்ணதுக்கு நம்ம இமேஜ் தம்பனையில் யூஸ் பண்ணுவோம். சின்ன தம்பனையில் சின்ன இமேஜாக க்ரியேட் பண்ணது. இப்போ நாம் இதில் ஒரு கிளாஸ் டிவ் ஆட் பண்ணோம். ரோன்னு நேம் கொடுத்துக்கிறோம். அடுத்தது இதை டிவ் கிளாஸ் COLLG-12 கொடுத்துக்கணும். இப்போ -12 கொடுத்துட்டோமா. இப்போ உள்ள 2 இமேஜ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 இமேஜும் ஃபுல் விட்த்தில் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ இதை இந்த டியூவை இதில் க்ளோஸ் பண்ணுறோம். அதே போல் கூட ஒரு டியூவை ஆட் பண்ணுறோம். என்ன ஒரு இது மொத்தம் 3 டிவ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு ரோய்க்குள்ளே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ 3 இமேஜ் வந்து 3 இமேஜ் தெரியுது நம்மளுக்கு டிஸ்பிளேக்கு. பார்த்தீங்களா. இப்போ 3 இமேஜுக்குமே நம்ம என்ன ஆட் பண்ணுறோன்னா இந்த இமேஜை நம்ம கொஞ்சம் சின்ன சைஸ் ஆக்கிடுவோமே. இதுக்கு 5s இமேஜை வேண்டாம், இந்த இமேஜஸ் இருக்கிறத கொஞ்சம் சின்ன சைஸ் ஆக்கும். ரீசைஸ் பண்ணுறோம். ஒரு 300 பிக்சல் வச்சுருவோம். இமேஜஸ் 1ன்னு சேவ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்துலேயும் இமேஜஸ் 1 கொடுத்துரும். images 1
இமேஜஸ் 1. இப்போ பார்த்திங்கன்னா 3 இமேஜுமே உங்களுக்கு லெஃப்ட் சைடு அலைன் ஆகிருக்குது. இது இப்போ நம்ம இந்த இமேஜை ரைட் சைடு அலைன் பண்ணணும்னா இதில் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறோம். FLOAT-end. பார்த்தீங்களா, எண்டுக்கு போயிடுச்சா? அதே போல் இதே கிளாஸை லாஸ்ட் உள்ளதுக்கு ஆட் பண்ணுறோம். அப்போ லாஸ்ட்டு உள்ள இமேஜும் எண்டுக்கு போயிடுச்சு. இப்போ இதுக்கு இப்போ நம்ம லெஃப்ட் சைடு அலைன் பண்ணணும்னா இந்த டேகு தான் ஃப்ளோட்டு எண்டு. இது ஃப்ளோட்டு எண்டில் இருக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் கொண்டு வரணும்னா ஏற்கனவே ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடுச்சா? இப்போ ஃப்ளோட்டு ஸ்டார்ட்டு கொடுத்தாச்சுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வந்துடும். நம்மளுக்கு டிஃபால்ட்டாக அந்த மாடலில் தான் இருக்கும். இல்லைன்னா அந்த மாடலில் கொடுத்து ஃப்ளோட் ஸ்டார்ட்டு கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த இமேஜை சென்டர் இமேஜை நான் நடுவு கொண்டு போகிறேன். MX-auto கொடுத்து D-block. இப்போ பார்த்தீங்களா, இமேஜ் சென்டருக்கு வந்துடுச்சு. 3 இமேஜும் இப்போ நம்மளுக்கு டிஸ்பிளே சைடில் இருக்குது. இது நம்ம ஃபஸ்ட் இமேஜை ஸ்டார்ட் கொடுத்தோம்னா இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இமேஜ் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோம். சென்டர் இமேஜ் நடு இமேஜை சென்டர் பண்ணியிருக்கோம். சென்டர் பண்ணது MX-auto D-block. இதில் 4 கொடுத்தோன்னா உங்களுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரே லைனில் 3 இமேஜ் வந்துடுச்சு. இதில் MX-auto D-block எடுத்துட்டோன்னா பாருங்கள், இமேஜ் கொஞ்சம் லெஃப்ட் சைடு அலைன் ஆகிருக்கோம். அதை எண்டை எடுத்துருக்கோம். எண்டையும் எடுத்துட்டோம். அப்போ என்ன ஆகணும் பாருங்க, பார்த்தீங்களா, இந்த சைடு உள்ளே தள்ளி வந்துடுச்சு. இதுக்கு உங்களுக்கு பார்டர் ப்ரைமரி, இது ஒரு கண்டெய்னருக்கு மட்டும் பார்டர் செட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இது ஃப்ளோட்டு எண்டு கொடுத்தாச்சுன்னா END. இப்போ பாருங்கள், இந்த இமேஜ் பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு அலைன் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி தான் இமேஜை அலைன் பண்ணுறது. நம்ம அந்த இருக்கிய ஏரியாவுக்குள்ளாலே லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படியே அலைன் பண்ணிடலாம். இந்த மாடலில் அலைன் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.